ஏஎம் கரூர். நல்லா இருக்குன்னா, நல்லா இருக்குன்னு சொல்லப் போறேன். இல்லைன்னா, இல்லைன்னு சொல்லப் போறேன். தைரியமா இருங்க. பார்ப்போம். உங்க ஜாதகம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. நந்தகுமார். சரிங்களா? 4/3/1994 3:3 ஏஎம். கரூர். ஓகே. உங்களுக்கு தனுசு லக்னம் வந்திருக்குது. விருச்சிக ராசி. அனுச நட்சத்திரத்தில பிறந்திருக்கீங்க. கேது திசையில ராகு புத்தி போயிட்டு இருக்குது. அதுவே இன்னும் ஒரு 3, 4 வருஷம் இருக்கு. 3 வருஷம் முழுசா முடியணும். சரி. நீங்க கேட்டுருக்கிறது சுக்கிர திசை கேட்டிருக்கீங்க. சுக்கிரன் உச்சம். வீடு கொடுத்தவர் குரு சுக்கிரன் வீட்ல. பரிவர்த்தனை சார். சரியா? எல்லா பேரும் யோகம்னு சொல்றாங்கன்னா நம்பாதீங்க. பரிவர்த்தனை இருக்குது. பொருளாதாரத்தில ஒரு ஏமாற்றத்த குடுக்கும். வருமானத்த குடுக்கும். அதில எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பொருளாதாரத்தெல்லாம் குடுக்கும். ஆனா கொஞ்சம் சேஃப்டி. யாரையாவது நம்பி ஏமாந்துறாதீங்க. காசு பணத்த இழக்கிற அளவுக்கு பண்ணிக்கிறாதீங்க. இதில சுக்கிரன் குரு சாரமே. குருவும் சுயசாரமே. குரு வக்ரம் வேற இருக்கிறாரு. ஆனா வீடு கொடுத்த குருவும், சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க. கொஞ்சம் கவனம் தேவை. அதில எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கொஞ்சம் கவனம் தேவை. நல்ல வருமானம் வரும். அதில எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, யார்ட்டயாவது பணத்த குடுத்து சேமிச்சு வைக்கலாம்னு சொல்லி நம்பி காச குடுக்குறது, அல்லது குடுத்த காசு வராம போறது, அந்த மாரி ஒரு சில ஏமாற்றங்கள சந்திக்க வேண்டியிருக்குது. மத்தபடி சுக்கிர திசை